வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். தமிழக அரசியல்ல நீட் விவகாரம் மீண்டும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து, அப்படி கொடுக்கும்போது நீட்டு மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதே, அதை விலக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் தானே முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீட்டை விலக்குவதற்கு எங்க கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டோம். வெற்றி பெற்று 3.5 வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு சொல்றாங்க அது மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது மீண்டும் தமிழகத்துல நீட்டு சம்பந்தமான ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. திமுக அரசாங்கம் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்பதை மக்கள் மத்தியில எடுத்துரைத்திருக்கிறது. அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழகத்தினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஒரு சில நாட்களாக நடந்து வருகிறது. நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நீட் விவகாரத்தை கையில் எடுத்து திமுக அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, இந்த நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழித்து விடுவோம், அதற்கான ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்களே, நீட்டை ஒழிப்பதற்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கு பதில் சொல்லுங்கிற பேர்ல மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புழுகு மூட்டையை அவுத்து விட்டுருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது 2021 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சி அமைத்தால் நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறாமல் அங்கே மத்தியிலே பாஜக வெற்றி பெற்ற காரணத்தினால அவர்கள் நீட்டை ரத்து செய்யல, நீங்கள் மத்திய அரசை வலியுறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாரு. இத கேள்விப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு எக்ஸ் தளத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த மக்களை ஏமாத்த போறீங்க, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்து கொண்டு நீட்டை ரத்து செய்யாமல் இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறீங்களே, இப்படி எல்லா விஷயத்துக்கும் மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு மத்திய அரசை கையை காட்டி நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியதோடு நீட்டு சம்பந்தமான ஒரு சர்ச்சையும் கிளப்பி இருக்கிறது. இதற்கு பதில் சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல திமுகவினுடைய வாடகை வாயர்கள், கோபாலபுரத்து கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் பனையூர்ல இருந்து அறிக்கை வெளியிடுறாரு, இது கூட்டாட்சி தத்துவம், அதை பத்தி விஜய் அவர்களுக்கு தெரியல, மத்திய அரசனுடைய அதிகாரம் பொருந்தியதுதான் நீட்டு, மத்திய அரசாங்கம் தான் இதுல முடிவெடுக்கணும், இதை தெரியாம விஜய் அவர்கள் உளறுகிறார் இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, தளபதியினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இது மத்திய அரசனுடைய அதிகாரம் தானே, இது மத்திய அரசு தானே இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும், இது நேத்தைக்கு தான் தெரியுமா உங்களுக்கு, இது முந்தா நாள் தான் தெரியுமா, 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விலக்கை கொண்டு வருவோம்னு சொல்லும் போது திமுக கட்சிக்கு தெரியாதான்னு கேட்க. இப்பதான் புதுசா அரசியல் படிக்கிறீங்களா நீங்க, கூட்டாட்சி தத்துவம் உங்களுக்கு இப்பதான் தெரியுதா அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்குறுதியை கொடுக்கும் போதே எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்கிறாங்க, இது மத்திய அரசு தானே நீட்டை விளக்க முடியும், திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் முதல்வரானா எப்படி நீட்டுக்கு விலக்க கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம சின்னவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் முடியும், அதற்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. நாங்களும் நினைச்சோம், ஓகே 60-70 வருஷம் பாரம்பரியம் கொண்டவர்கள், கலைஞர் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர், அவருடைய வாரிசு, சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கும் போல எதையாவது செஞ்சு நீட்டு விலக்க கொண்டு வருவாங்க. 2016 இருந்து 2021 வரையிலும் ஆட்சியில இருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில நீட்டு விலக்க கொண்டு வர முடியல. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, இது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது, அதனால எங்களால ஒன்றும் செய்ய முடியல, அது மட்டும் இல்ல நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், அன்னைக்கு திமுக ஆதரவாக இருந்துச்சு இப்படின்னு எல்லாம் சொல்லி காலத்தை ஓட்டினாங்க. இவங்களுக்கு அதிமுகவுக்கு தெரியாத அந்த ரகசியம், அதிமுகவுக்கு தெரியாத அந்த சட்ட நுணுக்கம் ஒருவேளை திமுகவுக்கு தெரியுமா இருக்கும். இங்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எப்படியாவது நீட்டு விலக்க கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி நாம அவங்களுக்கு
ஓட்டு போட்டோம், வெற்றி பெற்று 3.5 வருஷம், ஏறத்தாழ 4 வருஷம் ஆக போகுது. இதுவரையிலும் அது சம்பந்தமா எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கல. சட்டமன்றத்தில் நீட்டு விலக்குக்காக ஒரு தீர்மானத்தை போட்டு ஆளுநருக்கு அனுப்புனதோட சரி, அதை தாண்டி எந்த வேலைகளும் இவங்க செய்யல. இன்னைக்கு கேட்கும் போது இது மத்திய அரசாங்கம் இதற்கான முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 2021 நடந்தது சட்டமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி உருவானது 2024. முதல்வர் என்ன சொல்றார்? இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வந்திருந்தார் சொன்னா நீட்டுக்கு நாங்க விலக்கு வாங்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் 2024 தான் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. 2021 2024 வரையிலும் நீட்டு விலக்கு அளிக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம் அப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுக்க கூடாது அப்படிங்கிற குறைந்தபட்ச அறம் கூட இல்லாம பொய் வாக்குறுதியை கொடுத்து அதன் மூலமாக மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி நீட்டை ரத்து செஞ்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில மாணவர்கள் இருந்தார்கள். ஆனா நீட்டை ரத்து செய்யாததுடைய பட்சத்துல தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த நீட்டு தேர்வு நடைபெறும் போது அதுல மக்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு தற்கொலைகள் நடந்தது வரலாறு. அப்ப இந்த தற்கொலைகள் அத்தனைக்குமே, இந்த மாணவர்களுடைய சாவுக்கு அத்தனைக்குமே எந்த அளவிற்கு பிஜேபி காரணமோ அந்த அளவிற்கு திமுகவும் இதுல முழு பொறுப்பு அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்ப 2024 இந்தியா கூட்டணி, நீங்க 2021 தான் இந்தியா கூட்டணின்னு சொன்னீங்க. ஆனா 2021 இந்தியா கூட்டணியே உருவாகல. 2024 தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கு. சரி, உருவாகினதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு தளபதியினுடைய அறிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வி அதான். 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, நீட்டு தேர்வை கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த நீட்டுக்கு எதிராக திமுக எந்த அளவிற்கு கடுமையாக போராடியது, எவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தீர்கள். தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் நீட்டுக்கு எதிரான பிரச்சாரங்கள், போராட்டங்கள். நானே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கூட்டங்கள்ல பேசியிருப்பேன், ஆர்ப்பாட்ட களங்கள்ல பேசியிருப்பேன். அன்னைக்கு நம்ம மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் இருக்கிறது. கட்சி சார்பாகவும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், கூட்டணி சார்பாகவும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சார்பாகவும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். எல்லாத்திலையுமே நான் கலந்துருக்கிறேன். அந்த அளவுக்கு மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தீங்க. அது மட்டும் கிடையாது, 2016 அல்லது 17 நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, டெல்லியில வச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து இந்த மாணவர் அமைப்பினுடைய பிரதிநிதிகள் டெல்லியில போய் கிட்டத்தட்ட 200-300 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அன்றைக்கு திமுக தலைமையில நம்ம நடத்துறோம். அன்றைக்கு திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது. அதனுடைய மாணவர் அணியினுடைய மாநில நிர்வாகத்தில் நான் இருந்தேன். நானும் அந்த போராட்டத்தில் என்னோடு சேர்ந்து ஒரு 10 நபர்கள் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பாகவே கலந்து கொண்டு அங்க போராட்டத்தில் ஈடுபட்டோம். நான் என்ன கேட்கிறேன், 2021 நீங்க ஆட்சிக்கு வந்தாச்சு, 2024 2025 இன்னைக்கு ஆகுது, கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகுது. இந்த 4 வருஷமா அதே மாதிரியான போராட்டங்களை நீங்கள் ஏன் முன்னெடுக்கவில்லை அப்படிங்கறதான் கேள்வி. சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டுட்டீங்க, ஆளுநருக்கு அனுப்பிட்டீங்க, ஆளுநர் அதற்கான இந்த முடிவையும் எடுக்கல, அல்லது மத்திய அரசாங்கம் இந்த முடிவை எடுக்கல. அப்படின்னா இவர்கள் இந்த முடிவை எடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழிவகைகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது டெல்லியில வரையிலும் போய் போராடுவதற்கு தயாராக இருந்தீங்களே. இன்னைக்கு 2019 கிட்டத்தட்ட 38 எம்பிக்கள், 2024 40 எம்பிக்கள், முழுக்க முழுக்க உங்களுடைய எம்பிக்கள் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்களே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெல்லியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெல்லி பாராளுமன்ற கேண்டீன்ல விலை குறைவாக கிடைக்கக்கூடிய சமோசாவும் நெய் ரோஸ்டும் சாப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து போய் 4 வார்த்தைகள் பாராளுமன்றத்தில் பேசுறதை தாண்டி என்ன செஞ்சீங்க? பாராளுமன்றத்துல எல்லாம் நீங்க நல்லா பேசுறீங்க, பாஜகவை கதற விடுறீங்க பாராளுமன்றத்துக்குள்ள, அதை தாண்டி என்ன செஞ்சீங்க? நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க உதயநிதி ஸ்டாலின் போய் மோடியை பாக்குறார், அமித்ஷாவை பாக்குறீங்க, அவங்க உங்களை பாக்குறாங்க. இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குறீங்க. மேல உங்க அப்பாவுக்கு நாணயத்தை வெளியிடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர்களோட ஒண்டி போறீங்களே. இந்த விஷயத்துல ஆக்கப்பூர்வமா நீங்க என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட தலைகீழாக்கி இருக்கணுமா வேண்டாமா நீட்? நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போதே அந்த அளவுக்கு போராட்ட களங்களை முன்னெடுத்தவர்கள் இப்ப நீங்க போராடி இருக்கணுமா வேண்டாமா? எது மற்ற கட்சிகள், திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் போராடுவதற்கான உரிமை இல்லை, அதற்கான அனுமதி இல்லை. நினைச்சாதான் உடனடியாக உங்களுக்கு போராட்டம் செஞ்சிடலாமே.
அரசு பள்ளிக்கூடங்கள்ல போய் பார்க்கிங்க போட்டுக்கிட்டு வந்து போராட்ட களங்களை கட்டமைக்கலாமே. அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை எல்லாம் செய்யல் அப்படிங்கறதான் தளபதி அவர்களுடைய இந்த அறிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இதை புரியாம சில மரமண்டைங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கறோங்கிற பேர்ல அவர் பனையூர்ல இருந்து பேசுறாரு, அவருக்கு அறிக்கையை வெளியிடுறதுமா வேலை, இதுல என்னென்ன இருக்கு தெரியுமா, இது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, இத மத்திய அரசாங்கத்திட்ட நீங்க கேளுங்க. மத்திய அரசாங்கத்திட்ட நாங்க கேட்க வேண்டியதை கேட்கத்தான் செய்யறோம். நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, இன்னைக்கு அந்த வாக்குறுதிக்கு மாற்றமா பேசுறீங்களே. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? 2021 என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை விலக்குவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம், மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்க அதை சொல்லாம எங்க கிட்ட ரகசியம் இருக்கு, நாங்க வந்தா அப்படியே செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால மக்கள் உங்களை நம்பி வாக்களித்து உங்களை வெற்றி பெற செஞ்ச மக்களுக்கு இன்றைக்கு துரோகம் செய்றீங்க. இன்னைக்கு இது எங்களால முடியாது மத்திய அரசுன்னு சொல்றீங்க. அப்போ 2026 அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது. ஆல்ரெடி 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மீண்டும் ஒன்றிய அரசு பிஜேபின்னு ஆயிடுச்சு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இப்ப நீங்க என்ன கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறீங்க அப்படின்னா, மாநில அரசாங்கத்தால எதையுமே செய்ய முடியாது, மத்திய அரசுல எது இருக்குதோ, ஒன்றியத்துல யாரு ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது அவர்களே மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தா மட்டும்தான் நம்முடைய மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். எனவே 2026 ஏன்னா 2026 தேர்தலுக்கு பிறகு 3 வருஷம் 2029 அப்பதான் மத்திய அரசாங்கம் ஆட்சி ஒருவேளை மாறுனா மாறும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் 2029 வரையிலும் மாநிலத்தினுடைய எந்த உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்கான தார்மீக தகுதி திமுகவுக்கு இல்லை. எனவே 2026 திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறைமுகமான ஒரு பிரச்சாரத்தை முதல்வர் அவர்களும் திமுக கட்சிக்காரர்களும் இன்னைக்கு செய்றீங்க அப்படிங்கிறதா உண்மையா. அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு வெளிப்படுகிறது. இது மட்டுமா நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, இன்னும் பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. ஒவ்வொன்றா நம்ம எடுத்து சொல்லுவோம். 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்துல மாதம் ஒரு முறை மின் பயனீட்டு கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக மக்களுக்கு மாதம் ஒரு முறை நம்ம மின்சாரத்தை கணக்கெடுத்தோம்னு சொன்னா மின்சாரத்து கட்டணத்தினுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தீங்க. அப்படியே பணம் மாதிரி பேசுனீங்க. இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு 3 முறை மின்சார கட்டணத்தை அதிகப்படுத்தி 500 ரூபாய் கட்டிட்டு இருந்தாம அதிமுக ஆட்சியில, அவனுக்கு தேனாரும் ஒரு பாலாறு ஓடும் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கி வெட்டி பெற்றுக்கிட்டு இன்னைக்கு 2500 ரூபாய் கட்டுறான். நானே கட்டுறேன், உங்களுக்கெல்லாம் திருத்தருவா ஓட்டு கேட்டோம். இன்னைக்கு வெக்கமா இருக்கு நமக்கு, இப்படிப்பட்ட ஆட்களுக்கா நம்ம வாக்கு கேட்டோம் அப்படின்னு சொல்லி வெக்கமா இருக்கு. மக்களை பார்க்க முடியல. ஏதாவது ஒரு கேட்டா, நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டா, திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போட்டா உடனே நமக்கு போனை போட்டுறாங்க. அன்னைக்கு நீ பெருசா திமுகவுக்கு ஓட்டு கேட்டா இன்னைக்கு பத்தியா எப்படி அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்கும் போதே பதில் சொல்ல வழி இல்லாம நின்றுகிட்டு இருக்கிறோம். எனவே இது மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. தொகுதியாக நீங்க கொடுத்த வாக்குறுதியில ஒண்ணு கூட 100% கூட திமுக அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. வரக்கூடிய காலகட்டங்கள்ல அது ஒவ்வொன்றாக எடுத்து ஆய்வு செஞ்சு பட்டியலிட்டு நம்ம இந்த வெற்றிவாக யூடியூப் சேனல்ல மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கு இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் என்னென்ன நிறைவேற்றாமல் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு போடுங்க. அதை வச்சுதான் அதுல இருந்து ஒவ்வொரு தகவலாக எடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை தயார் செய்வதற்கு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர் பனையூர்ல இருந்து ட்விட்டு போட்டாலும் ஒரு ட்விட்டு தமிழக அரசியல்ல ஒரு பூகம்பகமா வெடிக்குது. இன்னும் ஒரு களத்துக்கு வந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க களத்துக்கு வா, களத்துக்கு அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, நீ முடிஞ்சா ஏரியாக்குள்ள வாடா, நீ முடிஞ்சா என் வீட்டுக்குள்ள வாடா, இந்த நேரத்துல நான் அன்னத்துல கை வச்சாலும் யாரு கன்னத்திலையும் கை வைக்க மாட்டேன்னு சொல்லி வடிவேலு ஒரு காமெடி பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி நீ முடிஞ்சா நீ களத்துக்கு வா. அவரு ஆளுநரை போய் சந்திச்ச உடனே டென்ஷன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மக்களை சந்திச்சு நோட்டீஸ் கொடுத்தாங்க, உடனே கைது. அதற்கு பிறகு மறுபடியும் நீ முடிஞ்சா அங்க வாடா அப்படிங்கிறீங்க. மார்ச்ல இருந்து அங்க வர போறாரு, மக்களை சந்திக்க போறாரு. நீ பேட்டி கொடு, பத்திரிகையாளரை சந்திப்பு நடத்து, அதையும் செய்ய போறார். இது ஒவ்வொன்றா செய்யும் போது
அந்த படத்துல வடிவேல் நிலைமை தான் திமுகவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.